நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணுங்க. தமிழ்நாட்டுல காலையில 7 மணிக்கு நீங்க தூங்கி எழுந்துச்சு சைனால இருக்கிற உங்க வேலைக்கு ஜஸ்ட் 2.5 மணி நேரத்துல காலையில 9:30 ரீச் ஆயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? இது சாத்தியமாகிறதுக்கு இருக்கிற ஒரே வழி நாட்டுக்கும் அடியில சுரங்கங்கள் கட்டுறது மட்டும்தான். இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சுரங்கம் கட்டினால் எப்படி இருக்கும்? நாட்டுக்கும் அடியில சுரங்கம் கட்டுறது கண்டிப்பா சாத்தியமான விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டனல் ஆல்ரெடி கட்டப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கு பேரு தான் சேனல் டனல். இந்த டனல்ல ஏறிட்டீங்கன்னா நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு வெறும் 45 நிமிஷத்துல வந்தடைஞ்சிட முடியும். இவ்வளவு தூரத்தை இவ்வளவு சீக்கிரம் அடைகிறதுக்கு இந்த ஆப்ஷனை விட்டா உங்களுக்கு அடுத்து விமானம் மட்டும் தான் இருக்கு. ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த சேனல் டனல் வெறும் 50 கிலோமீட்டர்கள் மட்டும் தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனா நம்ம கட்டப்போற டனலோட மொத்த நீளம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற தூரமான 5200 கிலோமீட்டர்கள். சோ எப்படி இந்த சுரங்கத்தை நாம கட்ட போறோம்? வெல், நம்ம டனலை எப்படி கட்ட போறோம்ங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் டனலை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சேனல் டனல் முழுசா கட்டி முடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி அதை டிசைன் பண்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதே சேனல் டனலை நாம இப்ப கட்டணும்னா 90,000 கோடி ரூபாய் செலவாகும். ஓகே, அந்த நம்பர்ஸை ஒரு 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நாம இப்ப கட்ட போற டனல் எவ்வளவு பெருசுங்கிறது உங்களுக்கு புரியும். ஆனா இதை கட்டுறதுக்கு நிறைய பணமும் நேரமும் செலவாகும். சோ நம்ம கிட்ட இது ரெண்டும் அன்லிமிட்டடா இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கலாம். போதுமான அளவு ரிசோர்சஸ் இருந்தா மட்டும் இந்த சுரங்கத்தை கட்டிடலாம்னு நினைச்சிடக்கூடாது. பூமிக்கடியில போர் போட்டு நிலத்தடி பிரஷரை தாங்குற அளவுக்கு வடிவமைக்கணும். சோ இந்தியால ஆரம்பிச்சு சைனா வரைக்கும் போடுறதுக்கு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிலான நேரம் தேவைப்படும். அண்ட் இதை கட்டுறதுக்கு எப்பவுமே சாத்தியம் இருக்கு. பூமிக்கடியில இந்த சுரங்கம் கட்டும் போது நிலத்தடி பிரஷரை தாங்க முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ 5200 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மொத்த டியூபும் பூமிக்கு மேல கட்டப்பட்டு கீழே கொண்டு போய் அசம்பிள் பண்றதுதான் ஒரே ஆப்ஷனா இருக்கும். சோ இப்போ நாம சுரங்கம் கட்டியாச்சு. ஆனா எதை வச்சு உள்ள நாம பயணிக்க போறோம்? உள்ள நாம கார்ஸால பயணிக்கலாமா? கார்ஸால பயணிச்சோம்னா பாக்குறதுக்கு ரொம்ப 21ஆம் நூற்றாண்டு மாதிரி தெரியும். அல்லது ட்ரெயின்களால பயணிக்கலாமா? புரியுது. ட்ரெயினுக்கு பதிலா கார் எவ்வளவோ மேல்னு சொல்லுவீங்க. ஆனா இது சாதாரண ட்ரெயினா இருக்காது. மொத்த டியூப் வழியா வேகமா பயணிக்கிறதுக்கு நமக்கு வேக் ட்ரெயின் தேவைப்படும். இந்த சிஸ்டம் மொத்த டியூப்லயும் ஒரு வேக்குமா செயல்பட்டு ஏர் ரெசிஸ்டன்ஸை முழுவதுமா குறைக்கிறதுனால நம்ம ட்ரெயின் ஹை ஸ்பீட்ல இயங்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஏர் ஹாக்கி டேபிள் மாதிரி நம்ம ட்ரெயினால ஹை பவர்ட் மேக்னட்ஸை கொண்டு காத்துல மிதந்துட்டே பயணிக்க முடியும். ட்ரெயினோட ஹை ஸ்பீட் இன்ஜின் முன்னோக்கி உந்தப்பட்டதுமே சுத்தமா ஃபிரிக்ஷன் இல்லாதனால அடுத்த வினாடியே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தை கடந்திருக்கும். வேக் ட்ரெயின்களால மணிக்கு சுமார் 8000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியும். ஆனா நம்மளால இவ்வளவு வேகமா பயணிக்க முடியாது. காரணம் ட்ரெயினுக்கு மட்டும் இல்ல, உங்க உடல் நலத்துக்கும் இந்த வேகம் ரொம்பவே ஆபத்தானதா இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா சவுண்டோட ஸ்பீட்ல 2 மடங்கான மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்துல உங்களால பயணிக்க முடியும். இவ்வளவு வேகத்தை பார்த்து யாரும் பயந்துட வேண்டாம். ஏன்னா உங்க பாடியால இதை அற்புதமா தாங்க முடியும். ஏன்னா இந்த வேகத்துல தான் கான்கார்ட் பேசஞ்சர் ஜெட் ரொம்ப வருஷத்துக்கு பயணிச்சிட்டு இருந்துச்சு. சோ நம்ம கிட்ட போதுமான அளவு பணமும் நேரமும் ரிசோர்ஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் பூமிக்கடியில இந்த சுரங்கத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த சூப்பர்சோனிக் ட்ரெயின் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. வெறும் 1 மணி நேரத்திலேயே நம்மளால கேஷுவலா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டு வர முடியும். தொழில் துறைகள்லயும் பொருளாதாரத்திலையும் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் யோசிங்க. ஆனா ஒருவேளை இந்தியாவில இருந்து சீனாவுக்கு சுரங்கம் கட்டணும்னு அவசியம் இல்லாம ஏற்கனவே எல்லா கண்டங்களும் ஒன்னா இணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வெல், அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.